இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடுகள் இன்றைக்கு சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை சில பாடுகளோடு கூட கர்த்தர் பயணிக்க செய்கிறார். பாடுகள் கர்த்தர் நம்மை அன்பு ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு பெர்னட் கில்பின் என்கிற ஒரு தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த பாடுகள், அந்த நாட்களிலே அவர் வைராக்கியமாக தேவனை ஆண்டவரை குறித்து மிகவும் அவர் ஈடுபாடோடு விருப்பத்தோடு இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது அங்கே இங்கிலாந்தில் மேரி என்கிற ஒரு அரசி ராணி அவர் ஆட்சி செய்த காலத்துல அநேகரை கொலை செய்கிறார். அநேகரை துன்புறுத்தி இயேசுவை குறித்து அறிவிக்கிற அத்தனை ஊழியர்களை அத்தனை பேரையும் கொன்று குவிக்கிறார். இது நிமித்தம் அந்த மேரியை அநேகர் இரத்த மேரி என்று அழைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் காட்டு மிராண்டித்தனமான காரியங்களை செய்து வந்தார். இப்பொழுது இந்த பெனட்டை அழைக்கிறார்கள். இந்த மேரி அழைத்து இவளை இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது என்பதை எச்சரிக்கிறார். அவர் உண்மையும் உத்தமமாக செய்கிறார். இந்த மேரி கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பெண் இவள். அதனால பெனட்டை அழைத்து அவரை லண்டன்ல இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு வரும்படி அழைக்கிறார்கள். ஆனால் அவர் பொறுமையோடு இருக்கிறார். போக வேண்டிதான். அவர் ராணி கூடுறதுனால அதை தவிர்க்க முடியாது, கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் அடிக்கடி இந்த பென்னட் அவர் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை, அவர் பயன்படுத்திக்கிற சகலமும் நன்மைக்கு. சகலமும் நன்மைக்கு யார் சொன்னாலும் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்காங்க, இனி லண்டனுக்கு போனால் கண்டிப்பாக உன்னை உயிரோட பார்க்க முடியாது, இனி உன்னை நாங்கள் சந்திக்கிறது இதான் லாஸ்ட் கடைசி முறை, பாருங்க இப்படி ஒரு பாடு உனக்கு வேணுமா, இப்படி ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இட்ஸ் ஆல் ஃபார் த பெஸ்ட்ன்னு சொல்றார். இதெல்லாம் அவர் இதெல்லாம் நன்மை தான், கண்டிப்பா எனக்கு இது நன்மையாத்தான் இருக்கும்னு சொல்லி அவர் லண்டனுக்கு பயணம் செய்கிறார். அவர் பயணித்த போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து அவர் கால் முறிக்கப்படுகிறது. பாருங்க, அப்பவும் சொல்றாரு, இட்ஸ் ஆல் ஃபார் தி பெஸ்ட், கண்டிப்பா கர்த்தர் எனக்கு நன்மையானதான் செய்வார்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ உதவிக்கு நாடி அங்கே செல்கிறார். எந்த உதவியும் கிடைக்கல. ஆனாலும் அந்த நேரத்திலே கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அவர் படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். இப்பொழுது இந்த மேரி, இந்த ராணி இந்த குறுகிய காலகட்டத்திலே மரித்து விடுகிறார். இப்பொழுது அவருக்கு செய்தி வருகிறது, இந்த இங்கிலாந்திலே புதிய அரசி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எலிசபெத். அவர் எல்லாத்தையும் மாற்றுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை அவர் அநேகரை ஆதரித்து அநேகரை ஊழியத்திற்கு ஊக்குவிக்கிறார். இதன் நிமித்தம் இந்த வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் சொல்ற பாடுகள், அநேக பாடுகளை சந்திக்கிறார். அநேகருடைய வார்த்தை, வீண் வார்த்தைகளெல்லாம் கேட்டு சோர்ந்து விடாதபடிக்கு இவர் மன தைரியத்தோடு இருக்கிறார். இவர் யாரால் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, அவர் தொடர்ந்து அவர்
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு உபத்திரவம், இன்னைக்கு ஊழியத்தின் பாதைகளை எவ்வளவு உபத்திரவம். இன்றைக்கு சில நேரங்களில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க முடியறது இல்லை. சில விசுவாசி குடும்பங்கள்ல கூட சிலர்கிட்ட ஐக்கிய சங்க கூட்டங்கள் இல்லை ஆலயத்துக்கு காரியங்கள்ல பாருங்க கேட்கும்போது சிலர் அவருடைய வார்த்தைகள் பாருங்க அவர்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பின் மத்தியில தான் கிறிஸ்தவம் செயல்பட்டு வருகிறது. எதிர்ப்புகள் அநேகரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போனவர்கள் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக நீங்கள் சின்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ட்ராக்ஸ் கொடுக்கலாம், இல்லை சர்ச்சில் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், இல்லை யூத் மீட்டிங் எடுக்கலாம். சின்ன சின்ன ஊழியங்களை நீங்கள் செய்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும். இன்றைக்கு இந்த பெனட் அவர் புரிந்து கொண்ட காரியம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். தேவன் பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் இந்த பாடுகள் மத்தியில நம்மை தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்பதை இந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த பெனட் கில்பின் நிமித்தம் அநேகர் அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஊழியம் செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் போது இல்லை, ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற வேளையில நீங்க இப்படிப்பட்ட பாடுகளை சந்திச்சுன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. இங்கே கமலியல் பெஸ்லி என்கிற ஒரு மனிதன் சொல்கிறார், இருள் வரும்போதே நட்சத்திரங்களை நாம் காண்பது போலவே பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது தான் பல உண்மைகள் நமக்கு தெரிய வரும் என்று சொல்கிறார். இன்றைக்கு சில நேரங்கள்ல பாடுகள் வரும்போது தான் தேவ வல்லமை, ஆண்டோடைய வல்லமை எப்படிப்பட்டது, கர்த்தர் நம்மோடு எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பாடுகளை அனுபவிக்கிற நாம் இதை அறிந்து கொள்வதில்லை, சோர்ந்து விடுகிறோம். அந்த நேரத்துல சில நேரங்கள்ல தேவனை ஆண்டவரே நாம் மறந்து விடுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை பின்மாற்றம் அடைந்து செல்கின்றவர்களும் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, பாடுகள் இருக்கு. அநேகர் கேள்வி கேட்கிறோம், ஏன் கர்த்தர் இந்த பாடை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி கேட்பவர்கள் உண்டு. இன்றைக்கு அப்படி கேட்காதபடிக்கு கர்த்தர் செய்கின்ற நன்மையை நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பெனட் கில்பின் அவருக்கு அனுமதித்த அத்தனை காரியத்துக்கு சகலமும் நன்மைக்கு நன்மைதான், இது எனக்கு கர்த்தர் அனுமதித்தது நன்மைதான் சொல்லி அவர் ஊழியத்தை தொடர்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு சில நேரங்கள்ல சின்ன சின்ன காரியங்கள் வந்துட்டோன்னா, சில நேரங்கள்ல சரீர பலவீனம் வந்துட்டுன்னா நம்ம சோர்ந்துடுறோம். பாருங்க, எல்லாம் நன்மைக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு இழப்பை சந்திச்சிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எல்லா காரியமும் நம்பிக்கை நன்மையானதைத்தான் அவர் தந்திருப்பார். அந்த இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பாடுகள் பாதையில நீங்க எங்களோடு இருக்கணும், எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் நாங்கள் பாடுகளை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். எங்களுக்குள்ளே மனதைரியத்தை தாங்க சப்பா. நீங்க இந்த காரியம் எங்க வாழ்க்கையில அனுமதித்த இந்த காரியம் இது நன்மைக்கு ஏதுவான காரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த எங்க வாழ்க்கையில இதே போல பிரச்சனைகள் பாடுகளை நாங்கள் சந்திக்கும். மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினா கூட நீங்க சொல்கின்ற காரியம், உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் வாய்க்காதே போகும் வார்த்தையின்படி சப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை வாய்க்காதபடி நீங்க செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க, இடைப்படுங்க. நாங்க சப்பா அம்மாக்காக நாங்க சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கேறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.